ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி ஒரு படத்தோட டீசர் வெளியாச்சு. அண்ட் நட்டி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தளபதியை ரெஃபரன்ஸா வச்சு எழுதின ஒரு கதை மாதிரி தெரியுது. ஏன்னா டீசர்ல காமிச்ச கதையா இருக்கட்டும், அண்ட் நட்டி அவர்களோட கெட்டப் அண்ட் லுக்கா இருக்கட்டும், அப்படியே தளபதியை ரெஃபரன்ஸா வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏப்ரல் 10 வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் தளபதியை கலாய்க்கிற படமா இல்ல ஆதரவான படமா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா டீசரை பார்க்கும்போது கிண்டல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் கட்டாயமா தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அரசியல் பேசுற படம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் தராம இப்போ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த படம் மட்டும் எப்படி பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. சோ படம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஏப்ரல் 10 வருதுன்னா கண்டிப்பா தளபதிக்கு அகைன்ஸ்டான ஒரு படமா தான் இருக்கும். ஆனா இந்த படத்தை இயக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா தம்பி ராமையா அவர்களோட மகன். கதை பாத்தீங்கன்னா தம்பி ராமையா அவர்கள் எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் தளபதியை கலாய்க்கிற படமா இருந்தா நட்டி அவர்கள் இதுல எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா யூத் புலின்னு சொல்லிட்டு தளபதியோட 2 படங்களுக்கு கேமரா பண்ணிருக்காரு நட்டி அவர்கள். சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இதுல நடிக்க அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல. பட் இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது இதை தளபதியே பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா படத்துல ஒரு போர்ஷன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி தளபதிக்கு அகைன்ஸ்டாலாம் இது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் முட்டு கொடுக்குறாரு. பட் படம் ரிலீஸ் ஆனாலும் தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் தம்பி ராமையா அவர்கள் பாத்தீங்கன்னா இதோட ஷூட்டிங் முடிச்சு நாங்க 3 மாசத்துக்கு மேல ஆகுது. பட் இப்போ ரீசெண்டா நடந்த சில நிகழ்வுகள்லாம் நாங்க முன்னாடியே எழுதி படமாக்கிட்டோம். சோ அது இப்போ நடக்குது. ரீசெண்டா டிவி கொடுத்துல பாட்டில் வீசினாங்க, அதெல்லாம் படத்திலேயே இருக்கு. சோ நடந்ததை வச்சு நாங்க படம் எடுக்கல, நாங்க எடுத்தது இப்போ நடக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த படம் தளபதிக்கு அகைன்ஸ்டாவே இருந்தாலும் இதனால டிவிக்கு ஓட்ஸ் ஏதாவது குறையுமானா கண்டிப்பா குறையாது. பட் ஆனா ஜனநாயகனை ஹோல்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது தான் டவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் வெளியான பிறகு இது தளபதிக்கு அகைன்ஸ்டா இல்ல சப்போர்ட்டான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.